ஜெயிலுக்கு போன சிவநாதன் அங்க இருந்த இன்னொரு அக்யூஸ்டோட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழக ஆரம்பிச்சான். ஆனா ஏற்கனவே அந்த ஜெயில இருந்தவன் இவன் கூட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியே இருந்தான். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சு மறுநாள் காலையில அடே அடே ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. என்னடா தூக்கம்? 5 மணி ஆச்சு. எழுந்துட்டேங்கய்யா. அடுத்து என்னங்கய்யா பண்ணும்? ஏன் உனக்கு தெரியாதா? என்னவோ அடிக்கடி வருவேன் எல்லாம் தெரியும்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, நான் இதோ எழுந்து உக்காந்துட்டேங்கய்யா. அப்புறங்கய்யா சொல்லு. சாப்பாடு டேய் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்ட்டு இருறா வரும். சரிங்கய்யா. இல்லைங்கய்யா, நான் கேட்க வந்ததே வேறங்கய்யா. என்னது? இல்லைங்கய்யா, எனக்கு சாப்பாடு நல்லா சமைக்க தெரியும். அதான் உங்ககிட்ட கேட்கலாம், நான் வந்து சமைக்கட்டுமான்னு. அங்கே சமைக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சரிங்கய்யா, பரவாயில்ல இருக்கட்டும். அவன் இன்னும் தூங்கிட்டே இருக்கான், அவனை எழுப்பி விடு. சரிங்கய்யா. அவங்ககிட்ட பேசவே முடியல, மறைச்சு மறைச்சு பார்க்குறான். நான் எங்கே எழுப்புறது? எழுப்பி விட்றா. சரிங்க சரிங்கய்யா, நான் போய் மற்ற ரூம்லாம் பார்க்கணும். சரிங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அண்ணே அண்ணா. என்ன? இல்லைண்ணே, வந்து எழுப்பி விட சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு தெரியும், நீ எழுந்துட்டியா? அதோட அமைதியாக இரு. ஐயோ அண்ணா, வந்தாங்க நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் எழுந்து உக்காந்துக்கிட்டே தூங்குங்களேன். அமைதியாக இருன்னு சொன்னேன். சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, படுத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்சமாக எழுந்து ஒரு செவுத்து மேலே சாஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே தூங்கினான். அண்ணே அண்ணே, என்னடா வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. எப்போ இருந்து இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இருக்கேன். 6 மாதமாக இருக்கீங்களா? சரி, என்ன பிரச்சனைக்காக 6 மாதம்? ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு உள்ளே வந்தேன், அதனால் 6 மாதமாக இருக்கேன். ஏன் உன்னையும் போடணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் போல். சரிண்ணே, வீட்டில் பிள்ளைங்க குட்டிங்களா நல்லா இருக்காங்களா? 6 மாதமாக இங்கே இருக்கேன்ற, பிள்ளைங்க குட்டிங்கன்ற. ஐயோ அப்படி இல்லைண்ணே, சும்மா உங்ககிட்ட கேட்டேன். எல்லாம் இருக்காங்க. அப்படியாண்ணே? மனைவி பிள்ளைங்களாம் இருக்காங்களா? இருக்காங்கடா. சரிண்ணே சரிண்ணே. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு. என்னது? டேய் இல்லைண்ணே, ஏதோ சொன்னீங்க, என் காதில் தப்பாக விழுந்தது. எங்கள் அண்ணன் பார்த்துப்பாருன்னு சொன்னேன். அப்படிங்களா? அப்படின்னா எனக்கு புரியலைங்களே. ஏய், எங்கள் அண்ணனுக்காக தான்டா ஒருத்தனை போட்டு தள்ளினேன். எங்கள் அண்ணன் சொல்லி தான் அவனை போட்டு தள்ளிட்டு நான் இப்போ ஜெயிலில் இருக்கேன். எங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கெலாம் என்ன தேவையோ எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அப்படியாண்ணே? சரிண்ணே, அண்ணன் அண்ணன்றீங்களே, கூட பிறந்தாண்ணே நான். ஏய் எம்எல்ஏடா. ஓ பெரிய இடம். ஆமாம். சரிண்ணே சரிண்ணே. அப்புறண்ணே எதுக்காக கொண்டீங்க? ஏய், நீ கேட்டேன்னு நான் பதில் சொன்னேன், அதுக்காக தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? இல்லைண்ணே, நமக்கு என்னண்ணே, வெளியே போனால் கொஞ்சம் கஞ்சா வைப்பேன், சரக்கு போடுவேன். கொஞ்சம் பெரிய இடம்னு சொல்கிறீங்க, ஏதோ உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டா அப்படியே நானும் அப்படி காலத்தை ஓட்டுருவேன், அதானே. ஓ அப்படியா? பொருள் பிடிக்க தெரியுமா உனக்கு? என்னண்ணே? கத்தி பிடிக்க தெரியுமா உனக்கு? அண்ணா நான் நல்லா சமைப்பேண்ணே. ஏய், என்ன நக்கலா? இல்லைண்ணே, நல்லா சமைப்பேண்ணே. காய்கறி வெட்டுவேன், வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டுவேண்ணே, தக்காளி வெட்டுவேன், எல்லாம் வெட்டுவேண்ணே. ஏய், ஆளை வெட்டணும். புரியுதுண்ணே, நீங்கள் சொல்கிறது புரியுது. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவன் கோயிலில் ஆடு கூட வெட்டியிருக்கேன். அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆளை வெட்டுறதுக்கும் பழகிக்கிட்டு உங்கள் கூடவே அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பேன். சரி சரி, நல்லா தான் பேசுகிறேன். சரிண்ணே சரிண்ணே. அப்புறம் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் இருங்கண்ணே, நாக்கு பிடிக்குது, கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிறேன். அண்ணா அண்ணா. சொல்கிறா. அப்படியே என்னை உங்க கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா. டேய், அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இல்லைண்ணே, அதை தான் கேட்டேன். அப்புறம் என்ன காரணத்துக்காக நான் வெட்டினீங்க? என்ன காரணத்துக்காகவா? எங்கள் எம்எல்ஏ நல்லா அடிப்பார் மலையை. என்னதுன்னா புரியலண்ணே. எங்கள் எம்எல்ஏ மலையை வெட்டி நல்லா விற்பார். சரிண்ணே, அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன்னு ஒருத்தன் வந்தான். சரிண்ணே, அவனை போட்டு தள்ள சொல்லி வேற யாருக்கிட்டேயோ சொன்னார். சரிண்ணே, அவன் என்ன பண்ணானா, போட்டு தள்ளாமல் கையை மட்டும் வெட்டிட்டு வந்தான். சரிண்ணே, கையை வெட்டிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட வந்து வெட்டிட்டேன்னு சொன்னான். சரிண்ணே, என்னத்தை வெட்டினேன்னு எங்கள் அண்ணன் கேட்டார். சரிண்ணே, கையை வெட்டினேன்னு சொன்னான். சரிண்ணே, அப்புறண்ணே? அண்ணா அண்ணா உங்களா தானே? அண்ணா அப்புறம் என்னண்ணாச்சு? கையை வெட்டினேன்னு சொன்னதால் அவன் கழுத்தை வெட்டிட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஐயோ, கழுத்தை வெட்டினதுக்கே கையை வெட்டினேன்னு சொன்னதுக்கே கழுத்தை வெட்டினீங்களா? ஆமாண்டா. சரிண்ணே சரிண்ணே. அதுக்காகவா ஜெயிலுக்கு வந்தீங்க? இல்லை, வேற எதுக்குண்ணா வந்தீங்க? கையை வெட்டிட்டு வந்தான்ல. ஆமாண்ணே, அவனை தான் கழுத்தை வெட்டிட்டீங்களே. கையை மட்டும் வெட்டிட்டு எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்றதுன்னு அவன் தலையும் சேர்த்து வெட்டினேன், அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஓ அப்படி சொல்ல வரீங்களா? ஆமாம். சரி, பீடி இருக்கா? அண்ணா நீங்கள் பீடி அடிப்பீங்களா? ஐயோ, இதை முதல்ல சொல்ல மாட்டீங்களா? கஞ்சாவே வச்சிருக்கேன். என்னது? கஞ்சா வச்சிருக்கேண்ணே. ஏய், எப்படிடா ஜெயிலுக்குள்ளே கஞ்சா அடிப்பேன்? அண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சவங்கண்ணே, எல்லாமே நமக்கு கிடைக்கும். என்ன சொல்கிற நீ?
ஆமாண்ணே, இங்கே இருக்கிற ஜெயிலர்லாம் எனக்கு தெரிஞ்சவர் தான். எதுனாலையும் தரமாக செய்வார். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் துட்டு வைக்கணும். என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, இதுவரையிலும் நீங்கள் பீடி அடிக்கலையா? வந்ததுலேருந்து கொலை கேஸுன்றதால எவனும் என்னை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஓ அப்படியாண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வரேன். எங்கே போகிற? என்னோட பொருளாக வச்சுருக்கேன்ல. என்ன பொருள் வச்சுருக்க? துணியை தானே. அதுக்கு அதுக்குள்ளே கஞ்சாவை நான் சுருட்டி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து வரேன் அப்படின்னு போய் அந்த ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த துணியை பொறுமையாக விரித்து அவங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருந்தான். அதே மறுமுனையில் ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தது. அந்த ஃபோனை எடுத்த சப் இன்ஸ்பெக்டர், ஹலோ சார், எஸ்டன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், இங்கே பள்ளிக்கரணை ஏரியில் ஒரு பாடி ஒன்று இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு சார். பாடி பெண்ணா? ஆனா சார்? மேலா ஃபீமேலா? ஃபீமேல் சார். சரி, பாடி எப்போ கிடைச்சது சார்? பாடி கிடச்சி 1 hour ஆகுது சார். ஓ, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் இன்னும் எந்த டீட்டெயிலும் எடுக்கல சார். இதுக்கு மேலே தான். இதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஷனில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏதோ மிஸ்ஸிங் கேஸுன்னு ஏதோ சொன்னதாக தகவல் வந்தது. ஆமாம் சார். அதுக்காக சரி உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுவோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். சரிங்க சார், நான் இன்னும் ஒரு 2 hours வரேன் சார். சரி வாங்க, நேராக எஸ்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே தான் போயிருக்காரு. நீங்கள் வேணும்னா அங்கேயே கூட வந்துடுங்க, பள்ளிக்கரணை ஏரிக்கு. சரி சார், ஓகே அப்படின்னு அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஃபோனை வச்சுட்டு, ஹலோ சார் சொல்லுங்கள் சார். எங்கே இருக்கீங்க சார்? இங்கே தான் சார், ஸ்டேஷன் வந்துட்டு சார். சரி, ஜீப் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வரீங்களா? ஏன் சார், என்னாச்சு? இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இதை வந்துட்டேன் அப்படின்னு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அந்த ஏட்டும் ஜீப்பை எடுத்துக்கிட்டு எஸ்ஐயோட வீட்டுக்கு வர. சரி, நேராக அங்கேருந்து பள்ளிக்கரணை போங்க. சார், என்ன சார் ஆச்சு? பள்ளிக்கரணை எஸ்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு அங்கேருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு நேராக போக ஏட்டு, சார் சொல்லுங்கள் சார். நேற்று அந்த பொண்ணோட டீட்டெயில் கேட்டல? ஆமாம் சார், மிஸ்ஸிங் கேஸ். அந்த பொண்ணோட டீட்டெயில், அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயில் என்னது? அவங்க அம்மாவோட டீட்டெயில் என்னது சார்? அந்த பொண்ணோட அம்மா சொந்த இடம் வந்து பள்ளிக்கரணை தான் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவங்களுடைய ஆதார் கார்டில் அந்த டீட்டெயில் தான் இருக்குது. சரி, பள்ளிக்கரணியில் ஏதோ ஃப்ளாட்ஸில் தான் ஏதோ இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதிலேருந்து கஞ்சா விற்று பொண்ணையும் படிக்க வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாக சொல்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியாக ஏதோ ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. இப்போ அந்த பொண்ணும் மிஸ்ஸிங் கேஸ்ன்றதால தான் சார் இப்போ நம்ம இவ்வளவும் எந்த டீட்டெயிலும் கிடைக்காம இருக்கோம். சரி, அப்படின்னா எஸ்டன் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை அவங்க மாட்டியிருக்கணும். இங்கே எப்படி மாட்டினாங்க சார்? புரியல சார். எப்படி சொல்கிறேன்னா, அவங்க பள்ளிக்கரணியில் கஞ்சா விற்றாங்க. பள்ளிக்கரணியில் கஞ்சா விற்றுந்தா பள்ளிக்கரணியில் இருக்கிற எஸ்டன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க மாட்டியிருக்கணும். அங்கேயே அவங்க வந்து அக்யூஸ்டாக உள்ளே போயிருக்கணும். ஆனால் நம்ம ஸ்டேஷன் S3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி அவங்க வந்தாங்க சார்? அவங்களோட சொந்த இடம் தான் சார், சொந்த ஊர் அதுதான் சார். ஆனால் அவங்க இந்த ஏரியாவில் தான் சார் கஞ்சா விற்று மாட்டியிருக்காங்க. ஓ சரி, அப்படின்னா இங்கே எந்த ஏரியாவில் இருந்தாங்க சார்? இங்கே எந்த ஏரியான்றதுலாம் கரெக்டாக சொல்ல முடியாது சார். அவங்க அப்பப்போ வாடகை வீடு எடுத்து அங்கங்கே தங்கிக்குவாங்களாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 25 வீடு மாறியிருக்காங்க சார். என்ன ஏட்டையா சொல்கிறேன்? ஆமாம் சார், நேற்று அந்த தம்பியும் பார்த்துட்டு அதான் சொன்னான். 25 வீடு மாறியிருக்காங்க. 25 வீட்டுமே அந்த பொண்ணு வந்து, அதாவது அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்து நூலினையோட அம்மா வந்து கஞ்சா விற்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அந்த வீட்டில் இருந்து காலி பண்ண சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டாங்க சார். கஞ்சா விற்றா எவ்வளோ பணம் கிடைக்கும் சார்? கோடியாக கொள்ளடிக்கிறாங்க சார். கோடியில் சம்பாதிக்கிறாங்களா என்ன? இல்லை சார், மேலிடத்துலேருந்து வருது. அவன் கோடியாக ஆள்றான், இவன் லட்சமாக சம்பாதிக்கிறான். அப்படின்னா லட்சமாக சம்பாதிச்ச பொண்ணு ஏன் வாடகை வீட்டில் இருக்கணும்? ஆமாம் சார், அதே டவுட் தான் எங்களுக்கும் இருக்குது. சொந்தமாக ஒரு இடத்துல வீடு கட்டி நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது அந்த வீடும் அந்த இடமும் பிரச்சனையில் வருன்றதுக்காக மேபி அப்படி இருந்திருக்கலாம் சார். சரியேட்டு, இன்னொன்று திங்க் பண்ணிங்களா? என்ன சார்? 25 முறை வீடு மாறி அந்த நூலினையோட அம்மா 25 முறை வீடு மாறி அங்கே தங்கி கஞ்சா விற்றுருக்காங்க. ஆனால் கஞ்சா விற்றது என்னமோ ஒரே ஒரு இடத்துல, ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரிக்கரையோரம். ஆமாம் சார். இதையே முதல்ல சொல்ல நீங்கள்? இல்லை சார், இந்த டீட்டெயிலும் கடைசியாக தான் சொன்னார். வரிசையாக சொல்லும்போது இதையும் சொல்லலான்னு இருந்தேன் சார். சரி, அந்த இடத்துல விற்கிறது எப்போல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க? தெரியல சார், எனக்கு முன்னாடி ஏட்டையாவாக இருந்தவர் தான் சார் அதை நோட் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷம் ஆகுது சார்? 6 வருஷம் ஆகுது சார். 6 வருஷம்னா இந்த பொண்ணுக்கு மேபி 12th முடித்த உடனே அவங்க அம்மா இறந்துருக்கணும் என்ன? ஆமாம் சார்.
அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கஞ்சா சப்ளை பண்ணவங்களா யாரு? சார் அந்த டீட்டெயில் எதுவும் தெரில சார். அப்படின்னா இந்த பொண்ணு என்ன பார்சல் வாங்க போயிருக்கு? என்ன சார் கேட்குறீங்க? புரியல. ஏதோ பார்சல் வாங்குறதுக்காக தானே யார்கிட்டயோ பேசுகிறேன்னு போனதா சொன்னாங்க அந்த பசங்க. ஆமாம் சார். என்ன பார்சல் வாங்க போயிருக்கோம்? ஒருவேளை இந்த பொண்ணும் கஞ்சா விற்றுருக்குமோ? சார் என்ன சார்? எந்த பக்கமும் யோசிக்கணும் ஏட்டையா. ஆமாம் சார். எல்லா பக்கமும் யோசிச்சா தான் சார் புரியும். அப்படின்னா அந்த பொண்ணு ஒருவேளை அவங்க அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை இந்த பொண்ணும் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் இந்த பொண்ணு தலைமறைவாக இருந்து இதை விற்றுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல? இருக்கலாம் சார். சரி, ஓகே, பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சார் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம் சார். சரி போங்க அப்படின்னு இவங்க பள்ளிக்கரணையில் இருக்கிற S10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதே மறுமுனையில் அக்கா 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 என்ன சீப்பா? நியூஸை பார்த்தீங்களா? என்ன நியூஸு? அக்கா ஒரு பொண்ணு பள்ளிக்கரணை ஏரியில் யாரோ கொண்டு போட்டிருக்கா தானே? ஆமாக்கா. அவங்க ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோவில் சரியாக மூஞ்சி தெரிலக்கா. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குக்கா. என்ன டவுட்டு? இல்லைக்கா. என்னடா டவுட்டு சொல்கிறா? இல்லைக்கா, நேற்று முந்தானத்து நம்மக்கிட்ட பொட்டலம் வாங்கின பொண்ணு மாதிரியே இருக்கா. டேய் என்னடா சொல்கிற? உண்மையாவா? இல்லைக்கா, ஒன்றும் இல்லைக்கா. நேற்று அந்த பொண்ணு அந்த கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தது. அதை வச்சு நான் சொன்னேங்க. டேய் ஏதாவது ஒன்றா அவ்வளோதான்டா, மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. இல்லைக்கா, டீட்டெயில் என்னன்னு வெளியில் வரட்டும் பார்க்கலாம்க்கா. அப்போவே சொன்னேன் பொண்ணுங்கள்லாம் கூட்டு வராதுன்னு. நீ தான் கேட்கல. நல்ல பார்ட்டி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்படி இப்படின்னு இருக்காங்க, எதுவும் வெளியே தெரியாதுன்னு சொல்லி நீ தான் வாங்கி கொடுத்த. ஏதாவது ஒன்றுனா உன்னையை கை காமிச்சிட்டு நான் அமைதியாக போயிடுவேன். அக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நீ இருக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவனும் அந்த போதைப்பொருள் விற்கிற அந்த அக்கா கிட்ட பேசிட்டு சீப்பனும் ஃபோனை வச்சான். அதே மறுமுனையில் தீபி சொல்லு வினோத். மேபி இன்றைக்கி அந்த லேப்டாப் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக போயிட்டு வருவோமா? போகலாம் அப்படின்னு அவங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து நேராக கிளம்பி அந்த ஃபகத் சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போனாங்க. சார் என்ன சார் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் கம்ப்ளீட்ப்பா. அப்புறம் பேட்டரியோட சார்ஜர் இருந்தா லேப்டாப்போட சார்ஜர் இருந்தா பேட்டரி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு. சரி இது யாரோடது? சயின்டிஸ்ட் என்னோடது தான். சரி என்னென்னவோ எங்கே பிடிச்சவோ இந்த லேப்டாப்பை தெரியல. இதை வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. அப்புறம் இதை ஆன் பண்ணால் ஏதோ பாஸ்வேர்டெலாம் கேட்குதுப்பா. என்ன பாஸ்வேர்டு ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீயே எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கோ. சரிங்க சார். அப்புறம் வேறு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுமா? அந்த பேட்டரி நீங்கள் வர வச்சுறீங்களா? பார்த்துக்கலாம். நான் வர வச்சுட்டு சொல்கிறேன். சரி சயின்டிஸ்ட்டு, நான் ஃபோன் பண்ணவா? சரி. அப்புறம் ஃபோன்லாம் பண்ணாத, நேரில் வந்து பேசு. சயின்டிஸ்ட்டு சொல்லுப்பா. அதான் இதுக்கு மேலே முடிஞ்சில்ல, ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன சஸ்பென்ஸு? இருந்தாலும் இந்த லேப்டாப்பை நான் ரெடி பண்ணேன்னு தெரிய வேணாம். அச்சோ, நான் சொன்னதை எனக்கே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தீபி போகலாமா? போகலாம். சரிங்க சார், நாங்கள் வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு நேராக தீபியும் வினோத்தும் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. வீட்டுக்கு போனவங்க வினோத் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ. சொல்லு வினோத்தே. எங்கடா இருக்க கார்த்தி? இங்கே தான்டா, உனக்கு தெரியாதா? ஓ என்ன சரக்கா? ஆமாம். சரி. அப்புறம் நம்ம கையில் ஒரு லேப்டாப் வந்திருக்கு. அந்த லேப்டாப் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணணும், வரியா? ஏய் என்னடா லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்ற? இல்லைடா, அதில் பாஸ்வேர்டு இருக்குது. ஓ அப்படி வருதா வழி? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் திருட்டு லேப்டாப் இல்லைடா, நம்ம லேப்டாப் தான். பாஸ்வேர்டு மறந்து போச்சு, கொஞ்சம் வரையா? சரி வினோத்தே, வரேன். இப்போ தான் 2 பேர் போயிருக்கு, இன்னும் ஒரு 3 பேர் அடிச்சுட்டு வரேன். டேய் எங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணுடா. அடித்தது போதும், கிளம்பி வா. சரிடா. அப்புறம் சொல்லு கார்த்தி. நான் வரேன், ஒரு 3 பேர் வாங்கி வையான். அப்பா சாமி, நீ அங்கேயே குடிச்சிட்டு வா. சரி காசை மட்டும் போட்டு வர்றியா? டேய் காசு இல்லைடா என்கிட்ட. நம்புற மாதிரி போய் சொல்கிறா. உங்ககிட்ட காசு இல்லைனா எவனா நம்புவானா? சரி என்ன போன வாரமா அதுக்கு முந்தின 25,000 மாற்றி விட்டு என்ன காசு அது? டேய் அந்த காசு இன்னும் வச்சிருக்கல? வச்சிருக்கேன். சரி நான் இன்னும் ஒரு 1/2 hourல வரேன். இன்னும் 10 நிமிஷத்தில் வரேன். சரிடா வரேன்டா வைடா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அந்த லேப்டாப்பை திறந்து பார்க்க ஆவலாக இருந்தாங்க. மேலும் என்ன நடக்குதுன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.